இந்த வீடியோவில் கிராணிக்கு நல்ல அதாவது கிராணிக்கிட்ட அடி வாங்கியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க டே 1 காமிச்சிட்டாங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி கிளவி எங்கே இருக்குன்னே தெரில, பேசுதா பேசலையான்னு பார்ப்போம். சரிங்க, கிளவி பேசுமா? சரி வாங்க நம்ம முறை வெளியே போகலாம். சரி கதவு திறங்க. எனக்கு கிராண்ட் வர மாதிரி ஃபீலாகவே இருக்குது. என்னன்னு தெரியல, ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு. எங்கள் கிராணி வந்துருச்சுங்க. ஓடாதடா, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடணும். சொட்ட கிளவி ஓ நீங்கள் வந்து அவர் வீட்டில் தங்கிட்டு இருக்காரா? நீ வெளியே போனாலும் உன் ஜோலியை முடிச்சிருவாரு, நீ இங்கேயே செத்துரு. ஆமாம், அவன் ஒரு கலட்டு பையன். அவனை யாரும் இருந்துருந்தாலும் அடித்து உயிரை எடுத்துருப்பேன். அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? அவர் நிறைய பேரை கொண்டிருக்காரு. இப்போ பாரு, ஒரு படம் தெரியும் முன்னாடி, இதுதான் அந்த படம். ஆமாம், அவன் அப்படியே நிறைய பேர் அடித்து கிழிச்சிட்டான் பாருங்க. சரி இப்போ நம்ம கிராணி கிட்ட தப்பிச்சிட்டோம். அப்படியே தப்பிச்சிட்டேன். இங்கே வேறு சவுண்டு போட்டுட்டேன். வெப்பன் பாட்டை எடுத்து ஓடிடுவோம் நம்ம டக்குன்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோவுக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் மைண்டில் பார்ட் 1 போட்டேன். அந்த வீடியோவுக்கு ஒரு 63 வியூஸ் போச்சு. அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. அங்கே அந்த வீடியோ நிறைய பேர் பாருங்கள். நான் ஒரு 1000 வியூஸுக்கு மேலே போகணுன்னு நினச்சேன். கம்மியாக போயிருக்கு, என்னன்னு தெரில. அந்த வீடியோவில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க அந்த வீடியோவில். இல்லாட்டி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சவுண்டு கம்மியாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா போன வீடியோவில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, கம்மியாக நின்று தெரியாமல் போச்சு. அதே சரி வாங்க நம்ம டக்குன்னு இந்த கன் பாட்டை ரெடி பண்ணிடலாம். சரி இப்போ கிளவியை வர வைக்கணும். இங்கே வர வச்சு சாகடிச்சிருவோமா? சரிங்க, இங்கே வர வச்சு சாகடிச்சிடுவோம். கிளவி எங்கே போச்சுன்னே தெரில. நாளைக்கான கிளவி டிண்டாக்கா. சரி ஆடிக்கிட்டு இருக்கும் போல இவங்க கூட. சரி இதை தள்ளி விடுவோம். அப்போட்டு அங்கே கிளவி டக்குன்னு இங்கே வரும். அப்படியே இங்கே வந்து கேஸ் லைனை உள்ளே போட்டு ஒரு 2 வாட்டி உள்ளே போடுவோம். கிளவி வந்துட்டு என்னடா சவுண்டு கேட்குமேன்னு பார்க்கும் இங்கே வந்து. சரியா? சரி போட்டேங்க. அப்படியே உட்காண்டே வந்துடுவோம். சரிங்க, இப்போ காருக்குள்ளே உட்காந்து திரும்பிடுவோம். வந்துட்டானான்னு நினைக்கிறேன். சரிங்க, காருக்குள்ளேயே உட்காந்துப்போம். சரிங்க, கிளவி வர மாதிரி தெரியல, வராலானே தெரியலங்க எனக்கு. கிளவி வந்தால் கிளவி பேசுவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனா இப்போ திரும்ப பேசுவாளான்னு நினைக்கிறேன். என்னடா சத்தம் கீழே? இதுக்குள்ளே தான் இருக்கியா பாஸே? உன்னை போட்டு தள்ளுறேன்டா. சரிங்க, கதவை மூடுறா. என்னடா பண்ற? இல்லை உன்னை சாகடிக்க மருந்து போட்டு வச்சிருக்கேன். அதான் செத்து போ. என்னடா பண்ணி தொலைச்ச? ஐயோ என் சோலி முடிஞ்சுச்சு. சரிங்க, நம்ம கிராணியை சோலி முடிச்சிட்டோம். இப்போ இங்கே என்னென்னலாம் இருக்கோ பார்த்து எடுத்து போயிடலாம். ஸ்பெஷல் கீ இருக்குங்க, நம்ம மேலே போய் போட்டுருவோம். நிறைய கிராணி 2 நிமிஷத்தில் வந்துருமா? அட பாட்டு ஏன்டா 2 நிமிஷம் கொடுத்தீங்க? ஒரு 3-4 நிமிஷம் கொடுத்துருக்கலாம்லடா. இதை நான் மாட்டி மேலே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்குள்ளே போடும்போது ஆகி போயிடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்க, நம்ம டக்குன்னு கீழே போவோம். கீழே போய் இந்த டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம்ல, அதனால் இதை கட் பண்ணிவிட்டு அடுத்து கிராணி பார்ட் 2 போட போகிறோம். அதில் என்ன எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரியே போட்டுருவோம். இந்த கட்டிங் பிளேயர் தேவை, இதை இங்கேயே போட்டு போவோம். சரி, கிச்சனில் நம்ம அப்படியே பாரியோடு பார்த்து வந்துட்டோம். இப்போ எனக்கு ஒரு கன் பார்ட் மட்டும் வேணுங்க. கன் பார்ட்டு கடைசி கன் பார்ட்டுங்க. அவ்வளோதாங்க, மாஸ் அவ்வளோதான். நீ கிராணி வந்தால் போட்டு தள்ளிடுவேன். ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன வீடு இது? இந்த ஒன்று மட்டும் வச்சு புக்கு கிடச்சிச்சுங்க. இந்த புக்கை வச்சு ஸ்பைடர் கீ எடுத்துக்கலாம். சரி வாங்க கீழே போய் கன் பார்ட்டை மாட்டிடுவோம். சரிங்க, கீழே போய் இந்த கன் பார்ட்டை மாட்டிட்டு கிளவியை வர வைப்போம். இப்போ என்ன சவுண்டு வேணாலும் போடுறான். சரி இப்போ புல்லட் ஆரம்பிக்கும்போது தருவாங்கன்னு நினைச்சேன், தரலைங்க. புல்லட்டை ஏமாட்டிட்டாங்க. கிராணி வந்துருக்குன்னு நினைக்கிறேன், ஃபீலிங்ஸாகவே இருக்குது. சரி இங்கேயே கண்ணை போட்டுட்டு உள்ளே போய் கேஸ் லைன் போகும்.
சரி இதை எடுத்துட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் கீழே கொடு. ஆமாம், இப்போ கேஸ் லைனை எடுத்து போய் அங்கே வைப்போமா? சரிங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராணி சாப்டர் 1 பிடிக்குமா இல்லை கிராணி சாப்டர் 2 பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, நான் உட்காந்து கன்னை போட்டு வரோம். அப்போ அது சொட்டையை வர வைப்போம். அடுத்து மொட்டை இந்த கேமில் இல்லை, சொட்டையை வரோம். இப்போ சொட்டை எங்கே இருக்க? சொட்டை இது ஓப்பன், இது கீழே தள்ளிவிடும். சொட்டை நீ வந்தே, நான் லட்டு வாங்கிட்டாரே. சொட்டை நீ சொட்டை கிளவி ஹஸ்பண்ட் அடிச்சு விடுவேன். ஒழுங்கு மரியாதை வந்துடு. கிளவி தலையை வெட்டி விடுவேன். வரியா இல்லை உன் புருஷன் தலையை வெட்டி விடுவேன். அப்போ உன் அம்மா தலையை வெட்டி விடுவேல, அந்த மரியாதை இருக்கும். செத்து போடி, கூப்பிட்டா வர மாட்டியா? சரி, 2 நிமிஷம் 30 செகண்டில் வந்துடுவானாம். அவன் அந்த புல்லட்டை எடுத்து போய் அங்கே ஒரு சுற்றம் ஆயிருப்பான். கிளவி விடு. நான் திரும்ப வரவேண்டா, கதையை முடிக்க விட மாட்டேன்டா. சரி, நீ திரும்ப வரக்குள்ள நான் வீட்டை விட்டே தப்பிச்சு போயிடுவேன் போல. சரிங்க, இது கொழுப்பை பார்த்தீங்களே, இது கொழுப்பை ஒரு நாள் வெட்டி போடணும். என்னங்க, நம்ம கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்து போயிடலாம். சரிங்க, கீழே ஒரு டோர் இருக்கும், அதை போய் ஓப்பன் பண்ணுவோம். நம்பர் 1ங்க, அவ்வளோதாங்க. இந்த கீழே லிஃப்ட் இருக்கும், ஒரு பூச்சிக்கிட்ட போய் லிஃப்ட் இருக்கும். இந்த கிராணி ஒரு பூச்சிக்கேன். இந்த சொரங்க பரவாயில்லையான. சரி வாங்க, நம்ம டக்குன்னு மேலே போனோம்டா. இன்னே கிராணி அம்மான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, புல்லட் எடுத்து போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை போய் உடச்சி விடுவோம். தள்ளி விடுவோம், உடச்சி விடுவோம் தெரியும் பாருங்க. சரி, தள்ளி விட்டுட்டு எங்கள் புல்லட் எடுத்துப்போம். இல்லை ஒன்றுமே இல்லை, புல்லட் எடுத்து ஒரே சுடு. அடுத்து கிளம்பி வந்துடுவா, அது மட்டும் தெரியும் எனக்கு. ஆனால் நான் கீழே ஏதாச்சும் வர வச்சுருவேன்ட்டு. சரி, இன்னும் வரலங்க. இங்கே யாராச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லாத வீட்டில் என்ன தர வச்சுருக்கீங்க? கக்கூசில் வாண்டிட்டு வச்சுருக்கா, நாருக்கு. சரி வாங்க, கதவு திறந்துட்டு. கதவு ஓப்பனில் இருக்கா? இங்கே போயிட்டு இதை ஓப்பன் பண்ணிடணும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரஸ்கி பேர்லாக்கியா என்னடா கீ வித்தியாசமாக இருக்குது. நாட்டுக்கிழவி வர மாட்டேங்கிறே. நாட்டுக்கிழவி வரியா? உன் பொழந்துருவே. உன் புருஷ பல்ல எடுத்து நான் வாயில் வச்சுப்பேன். சரி, இதை தூக்கி அங்கே போடுவோம். கலட்டு நாய் வாடி. இல்லை, ஏன் கீழே உள்ள சவுண்டு கேட்க மாட்டேங்குது? ஏன் கீழே உள்ள சவுண்டு கேட்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. நான் கிராணியில் நிறைய வாட்டி இங்கே போட்டேன், வரவே இல்லை இங்கே. அப்படின்னா பார்த்தா சவுண்டே கேட்கல. நான் சவுண்டு இல்லைன்னு நினைச்சேங்க. கிளவி வராளா? கிளவி நாட்டுக்கிழவி கொஞ்சம் நாட்டுக்கிழவி மேலே என்ன பண்ணுதுன்னு தெரிலங்க. சரி, கிராணி வேணும்னா எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராணி வருதுன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குறீங்க. இங்கே யாரோ குச்சி மாயிட்டு இருந்துச்சு. கிராணி வரலையோ? எங்கே வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. எங்கள் கிராணி இங்கிட்டு வரலன்னா இவங்க எங்கடா போற? அந்த ஓட்டைக்குள்ள எங்கிட்டா ஓடுற? என்னால ஏன்டா வர முடியல? என் தலை வலிக்குதுடா. ஓடாதடா, நில்றா. ஓடி போயிட்டான். அவனை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். யார் கொல்லாம பார்க்குவோமா? சரி, உன்கிட்ட வரேன். இங்க இருக்கியா? உன்னை போட்டாச்சு. கிளம்பு, காற்று வரட்டும். சரிங்க, அந்த கன்னை போட்டுட்டு நீ கீழே போய் ஏதாச்சும் தேவைப்படுறத எடுத்துகிட்டு வருவோம்.
என்ன தேவைப்படுது? ஆண்டா இருக்குங்க. சரி சரி, நம்ம புக்கை எடுத்துட்டு போய் அந்த ஸ்பைடர் கீ எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த பூச்சிக்கிட்ட போவோம். கிராணிக்கு ஒரு விட்டையை காமிச்சாச்சு, நீ இந்த பூச்சிக்கு விட்டையை காமிப்போம். பூச்சி, நீ செத்து போயிட்டியா? சரி, இந்த புக் பார்ப்போம். ஐயோ, என்னை பிடிக்க வரா? சரிங்க. என்னை எதுக்குடா ஊத்து விட்ட? உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. எங்கடா போய் தொலைஞ்ச? உன்னை எப்படியாவது கொன்றுவேன்டா. முடிஞ்ச வெளியே வந்து பாடுறா. நான் எப்படியாவது என் அம்மாட்ட போய் சொல்லுவேன்டா. அவங்க உன்னை போட்டு தள்ளிடுவாங்கடா. நீ அடுத்த தடவை என்னை பார்த்தன்னா உன் சூழி முடிச்சிருவேன்டா. எங்கடா போய் தொலைஞ்ச? எனக்கு கை காலெல்லாம் வலிக்குதுடா. என் சோழி முடிய போகுது. ஆனாலும் நான் ஆவியாக வந்து கொல்லு வேண்டா. என் சோழி முடிஞ்சிச்சு, நான் செத்துட்டேன், அவ்வளோதான். நான் இறந்து போயிட்டேன், நான் மறைஞ்சு போகிறேன். சரிங்க, இப்போ பேசிடுச்சு இது. இப்போ இந்த அப்போ ஏன் இது அம்மா, இது கிராணியோட அம்மா இல்லையா? அப்போ இது யார்? எனக்கே புரியல. சரி, நம்ம ஓப்பன் பண்ணி கீழே போயிடலாம். இல்லை, அந்த கிளவி வந்துடும். சரி, நீ அந்த அம்மாவில் நான் கீழே போய் பார்ப்பேனே. சோப்பா, யார் வேறு கீழே வாடா இப்படி காத்துட்ருக்கோம். சரிங்க, நம்ம டக்கு டக்குன்னு தேடி இங்கிட்டு போட்டு போவோங்க. போடு போடு போடு. அவ்வளோதாங்க, போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த பூச்சி ஓடும். சரி, அந்த பூச்சி படம் போடு அங்கிட்டு. சரி, அதுக்கு தெரியும் கீழே போய் அது இன்னும் வரல. வீட்டு போயிடலாம். போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து ஒன்றுமே இல்லைங்க. அந்த 2 டப்பாவில் இருக்குன்னு நினைச்சாங்க. எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, நான் போகிறேன். அப்புறமேட்டி ஒன்று நான் சாப்பிட்றேன். நீ அப்படியே அங்கிட்டு போய் நான் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுறேன். அப்படியே நேரம் ஓடி போய் நாங்கள் லிஃப்ட்டில் போயிடுறேன். பாய் பாய். பார்த்துட்டாங்க. சரிங்க, நம்ம மேலே வந்துட்டு இந்த முதல் தப்பால் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கீழே போவோம். இது வேற கீழே இருந்துச்சா? இல்லை கிளம்பலாம் போயிட்டான்னு நினைக்கிறேன். எங்கடா போய் தொலைஞ்ச? ஆளை காணல. எங்கடா இருக்க? என் கண்ணில் மட்டும் மாட்டின உன்னை அப்படியே வேக வைக்காம சாப்பிடுவேண்டா. எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? என் கண்ணு முன்னாடி அதுக்குள்ளே காணாம போயிட்டான். இவனுக்கு எப்படி இந்த மறையிற டெக்னிக் கிடச்சிது? இவன் எப்படி மறைச்சு மேலே போயிட்டான். எங்கடா போய் தொலைஞ்ச? வெளியே வாடா, உன் சோழியை முடிக்காம விட மாட்டேன். எங்கடா போட? எங்கடா போய் தொலைஞ்ச? இருக்கேன், கதவு மட்டும் திறடா.
கிளவி, அது மேலே இருக்கிறது குருட்டு கிளவி. ரெண்டுமே ஒரே கிளவியாக இருக்குதுப்பா. சாமி தாங்க உள்ள. இது நான் கதவை திறந்து போகலான்னு பார்த்தா நீ விட மாட்டேங்கிற கிளவி. நான் என் வீட்டுக்கு போனோடனே உனக்கு லட்டு வாங்கிட்டு தரேன். அப்பா லட்டுவா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஒரு 4 பார்சல் வாங்கிட்டு வந்துரு. சரி நான் தப்பிச்சு ஓடிடுறேன். பாய் பாய். டக்குனு எனக்கு லட்டு கிடைக்கலன்னா அவ்வளோதான், அவன் சோழியை முடிச்சிருவேன். ஏய் நானே உங்ககிட்ட தப்பிச்சேன்டா, நீ சோழியை முடிச்சிடுவேன். இதை முடிச்சிடுவேன்றதுக்கா நான் உனக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்டா. ஹேமரு காரில் டிக்கியில் தான் இருக்கு. சரி நான் எடுத்துக்கிறேன். என் அம்மா அவனை துரத்துறாளா? ஆமாம், நீ அவளை போக சொல்லு. அப்பட்ட நான் வீட்டுக்கு போக முடியும். அம்மா அவனை விட்டுருங்க, அடிக்காதீங்க. அவன் எனக்கு லட்டு வாங்கிட்டு வரான். அதுக்கெல்லாம் அவனை விட முடியாது செல்லம். அவனை இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும். நம்ம அப்பாவை பற்றி அவன் திட்டுறான். அம்மா அப்பா முக்கியமா இல்லை லட்டு முக்கியமா? எனக்கு அப்பா தான் முக்கியம். எனக்கு லட்டு தான் முக்கியம். ஒழுங்கா அவனை லட்டு வாங்கிட்டு வர விடுங்க. சரிங்க, நம்ம கிராணிக்கிட்ட தப்பிச்சிட்டோம். அந்த 2 வாண்டுக்கிட்ட தப்பிச்சாச்சு. சோப்பா 2 பேர் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்துருக்காங்க. நான் பேசலாம் பார்த்தேன், கேப் விட்டு இப்படி வளர முடியும். சரி ஹேமர் இங்கே இருக்குங்க. பொய் சொல்லியிருக்குங்க கிராணி, பொய் கிளவி. எனக்கு எப்படா லட்டு வாங்கிட்டு வருவேன்? எனக்கு பசிக்குது. உனக்கு என்னத்துக்கு லட்டு வாங்கிட்டு வரணும்? நான்லாம் லட்டு வாங்கிட்டு வர முடியாது. போ. வாங்கலாம் முடியாது. வாங்க காசு இந்த கிளம்பு காசு வரட்டும். இது ஆமாம். சரி நான் திரும்ப வருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. டேட்டு 4/10 வருவேன். சரிடா. அம்மா முடிங்க. உனக்கு ஒத்த பொருள் கிடைக்க கூடாது. சரி உங்கள் அம்மா ஒத்தடி என்னை அடிக்க சொல்லு பார்ப்போம். அம்மா அவனை குண்டியிலே 2 மிதி மிதிங்க. ஏய் என்ன, நான் அவளை அடிச்சே விடுவேன். கீழே வந்து உன்னை சாகடிக்க முடியல. கிராணியை வச்சு நான் உங்கள் அம்மாவை சாகடிச்சிடுறேன். அது என்னன்னா அடிங்கன்னு மாதிரி திரும்ப வந்துக்கிறான். சரி இந்த கேமரா போட்டு கிளவி இங்கிட்டு வரட்டும். என்னடா சொண்டு கேட்க? ஏய் என்னடா சத்தம்? அம்மா சோழியை முடிச்சிருங்க, சாவட்டும். இந்த முடிக்கிறேன் செல்லம். சரிங்க, என் சோழியை முடிக்கிறாங்க. அடித்தா 4 பல்லு இருக்காரு. பரவாயில்லன்னு சொல்லி சோழியை முடிக்கிறேன். சரிங்க, அடித்தா 4 பல்லு இருக்காரு. சோழியை எனக்கு முடிக்க போகிறாங்க தெரில. ஏய் நாட்டுக்கிழவி, வரியா இல்லை பல்ல உடைக்கவா? அதுக்குள்ள போகாதடா, வெளியே வாடா. எங்கடா போய் தொலைஞ்ச? உங்க அண்ணு முன்னாடி ஓட்டையில் இருக்கேன். ஏய் வா 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 வா. இப்படி போன நான் அப்படி வருவேன்டா. எனக்கும் மூளை இருக்கு. நான் உனக்கு சுத்தமா மூளையே இல்லை. நீ ஒரு அறிவில்லாதவன், அறிவில்லாத பூச்சி நீ தான். சரிங்க, நம்ம கிராணி கிட்ட தப்பிச்சிட்டோம். நான் ஸ்க்ரூ டிரைவரை எடுத்துகிட்டு அங்கிட்ட மேலே போய் அந்த கீழே போய் பூச்சிக்கிட்ட போவோம். அந்த பூச்சி வேறு லட்டு வாங்கிட்டு சொல்லிச்சு. லட்டு வாங்கலை, என்ன சொல்ல போகிறோன்னு தெரில. சரிங்க, அந்த பூச்சிக்கிட்ட மட்டும் டக்குன்னு போவோம். பூச்சி அன்னை வரேன், வெயிட் பண்ணுவேன். நீயா நான் பாட்டுருவோம். லட்டுலாம் வாங்கல. போ கிளம்பு. நீ வர லட்டு வாங்கிட்டு வரலனா உன் சோழியை முடிச்சிராடா. முடிச்சு என் கண்ணு முன்னாடி வந்து நில்றா. உன்னை வெளியவே போட மாட்டேன் அந்த இடத்த விட்டு. நீ எப்படி ஓடுறன்னு பார்க்கறடா. நீ கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன். அது வரமா எப்படி சார்? லட்டு இல்லைல்ல, ஸ்டாக் முடிஞ்சு போட்டான். அதெல்லாம் இல்லை, எனக்கு வேணும். இல்லைன்னா ஒன்றா நான் லட்டு ஆக்கி சாப்பிட்ருவேன். எங்கடா போன? ஏய் இந்த இருக்கியா? வெளியே
சாப்பாடு இங்கே கிடக்கு. உருட்டாத என் அம்மா அது எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. அட பாட்டு எதுக்கு சாப்பிட்டீங்க? சரி மேலே ஒரு தர்பூசணி இருப்பாள் வெட்டிக்கிட்டு. அது பூசி போன தர்பூசணி. இப்போ பாருங்க கிராமத்துக்கு தர்பூசணி பூ இருக்காங்க. அதை நீ தின்னான அடுத்த செகண்டே செத்துருவேன். ஒன்றை நாங்கள் கறியாக வெட்டி சாப்பிடுவோம். சரிங்க நம்ம டக்கு டக்குன்ட்டு கிளம்புவோம். சரி இப்போ டக்கு டக்குன்ட்டு கிளம்புவோம். சரிங்க. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. யாரு? ஐயோ என்ன கிரம்பா ஃபோன் பண்ணுறாங்க? இல்லடா என் பொங்கலுக்கு லட்டு வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஆமாம் ஓகே. ஏய் கிராணி 2ல வாடா ஒழுங்கா எங்கள் வீட்டுக்கு. சரி வரேன் இரு. சரி வரேன். அடிக்கிற அடியில் போன் எடுத்துடுவேன் நான்லாம். உனக்கு அங்கே விருத்து காத்துட்டு இருக்குடா. காலை கட் பண்ணுறான். இந்த ஹலோ ஹலோ நான் தான் கிரண்ட்பா பேசுகிறேன். ஹலோ நான் தான் கிரண்ட்பா பேசுகிறேன். சைலண்ட்டை போட்டுறாங்க. சரி இந்த பூச்சி இருக்கு. இன்னொன்று பூச்சி பார்க்கல. ஏய் எங்கடா போன? ஒழுங்கா வெளியே வாடா. எனக்கு லட்டு வாங்கி தரேன். ஏமாத்திட்ட. ஆமாம் லட்டு வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாட்டினேன். அதுக்கு என்ன? என் லட்டுவை வாங்கி தரலடா. என் அப்பா வெளியே தான் கடை போட்டிருக்காரு. அங்கேயே ஒரு சுட்டு சாப்பிட்டுருவாரா. அவனை வர சொல்லு. செத்து போயிடலாம். யாருங்க அது? ஹலோ பேசுகிறேன். கிரப்பா நான் வேலையை முடிச்சு கால் பண்ணுறேன். கட் பண்ணு. சைலண்ட் மோடில் போட்டுட்டேன் 1 மணி நேரம். சரிங்க அந்த பூச்சிக்கிட்ட எப்படியோ நான் இங்கே தப்பிச்சுட்டேன். பூச்சி நல்ல அப்பாடி. என் ஏரியாக்குள்ள தான் இருக்கியா? வெளியே வாடா. உனக்கு விருந்து காத்துட்டு இருக்கு. ஏன் எப்படி கண்டுபிடிச்ச? உன் ஏரியாவில் தான் இருக்குன்ட்டு. ஏங்க பேரலாக்கிங்க. சூப்பருங்க. இதாங்க டோருக்கு வேணும்ட்டு கொஞ்சம் தேவைப்படும். பூச்சி எங்கே இருக்கிற? கீழே வரேன். யாரா ஃபோன் பண்ணுறாளோ? என்ன கிரம்பா? ஏய் நீ வெளியே எஸ்கேப் போய் வந்தாலும் நான் கடை வச்சிருக்கேன்டா. சரி கிரம்பா கடைக்கு வந்து சூட பொட்டா கொண்டு வரேன். கட் பண்ணுறேன். நான் உடைய பொருட்டாக்கி சட்னி வச்சு தொட்டு தின்றுவேன். பாட்டு போயாரு. எனக்கு சால்னா தான் வேணும். சட்னி வேணாம். ஏய் சரி உனக்காக நான் செட்டிநாடு கூட பண்ணி வைக்கிறேன். நான் நல்லா சாப்பிடுவேன். சுவையா இருக்கும். ஓகே நான் மனுஷங்கரியில் பண்ண போகிறேன். அதுவும் இந்த பாட்டு பையன் மிஸ்டர் கேமிங் பாஸை பிடிச்சி பண்ண போகிறேன். ஓகேவா உனக்கு? நான் சாப்பிட ரெடியாக இருக்கேன். சரி நான் கிராணிக்கு கால் பண்ணி சொல்கிறேன். அதை இல்லாட்டி நீ கால் பண்ணி சொல்லு. அம்மாக்கு தெரியாம நம்ம சாப்பிடலாம். அதுக்கு வாய்ப்பு இல்லை. கிராணி அடுத்து என்ன போட்டு அடிச்சு கொண்டே போடுவான். நீங்களே சொல்லுங்க அம்மாட்ட. ஹலோ ஹலோ நான் தான் கிரண்ட்பா பேசுகிறேன். கிராணிகிட்ட கூடுறா. ஏய் நானே கிராணி கிட்ட டப்சன் இருக்கேன். உங்கள் மகளுக்கு ஃபோனை போடு. அது போடும். உன்கிட்ட கிராணி நம்பர் இல்லையா? எதுக்குப்பா ஃபோன் போட்டீங்க? கிராணி எங்க? அவன் ஃபோனை கொடுக்க மாட்டானா? அந்த பாட்டு பையில கீழே வர சொல்லுங்க. அவனை சாப்பிட நான் ரெடியா இருக்கேன். ஒழுங்கா கீழே போடா மிஸ்டர் கேமிங் பாஸ். ஏய் யாரா பாட்டு என் கேமிங் பேரை சொல்கிறா? அடிச்சேன்னு வச்சுக்கோ. இப்போ பாரு உங்கள் அம்மாவை போட்டு உள்ளே வச்சுருக்கேன். இல்லை உனையும் சேர்த்து உள்ளே வச்சுருவேன் பார்த்துக்கோ. ஹலோ நான் கிரண்ட்பா பேசுகிறேன். கிராணி ஆன்லைனில் இருக்கியா?
கிராண்ட்பா என் ஜாலியை முடிக்கிறான். எனக்கு சூடாக இருக்கு, எனக்கு வேகுது, நான் செத்துட்டேன். சரி, உனக்காக நாங்கள் இந்த ரிவெஞ்ச் எடுத்து இந்த மிஸ்டர் கேமிங் பாஸை நான் வெளியே ஒரு பொரோட்டா கடை போட்டிருக்கேன். அங்கே அவனை பொரோட்டாவும் செட்டி நாடும் பண்ணி வைக்கிறேன். வெளியே வந்துடுங்க சரியா? உன் மகளையும் கூட்டிகிட்டு வந்துடு. டக்குன்னு ரெடி பண்ணுங்க. அவன் தப்பிச்சாலும் நீங்கள் அவனை போட்டு தள்ளிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கையோடு இருக்கு. ஓகே மகளே, நான் போட்டு தள்ளிடுறேன். அடுத்து அவனை உங்கள் வீட்டுக்கு இழுத்துட்டு போய் அடிச்சு போடுங்கப்பா. ஓகே ஓகே, கிராணி தூக்குவான் வரட்டும். பாட்டு பையமான்னு இருப்பான். ஒரு தடவை எஸ்கேப் பண்ணால் அவன் என்ன பெரிய ப்ரோவா? பாட்டு பையன். சரி, நான் கால் கட் பண்ணுறேன். சரிங்க, 2 பேரும் அடி கிழிச்சு அடிச்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும்ல. இதில் எஸ்கேப் பண்ணிவிட்டு கிராணி டூவில் அடிக்கிற அடியில் யாருங்க ரீஸ்பான் ஆனால் அடுத்த செகண்ட்லேயே போட்டு தள்ளிடணும் கிராம்பாவை. அவன் ஒரு பாட்டுங்க நாங்கள் சொல்லுவோம். சரிங்க, இந்த ஓட்டை தள்ளி விட்ருவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த ஓட்டை தள்ளி விடுவோம். ஓடே. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிஞ்சிடும். சரி வாங்க, இதை தள்ளி விடுவோம். ஹலோ, யாரு? ஹலோ, நான் தான் கிராண்ட்பா பேசுகிறேன். கிராம்பா கடைசியில் கட் பண்ணுறா. 2 மணி நேரம் கட் பண்ணுறா. கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டேங்க. சரிங்க, காலை கட் பண்ணிட்டேன். எங்கள் ஃபோனுக்கு கட் பண்ணிட்டு மைக்கில் போடுறேங்க. நான் தான் கிராண்ட்பா பேசுகிறேன். கிராணி ஆன்லைன்லையா இருக்க? ஆமாம், இந்த பாட்டு போய் எங்கே போனான்னு தெரில. வெளியே போய் கீழே ஆயில் பேண்டுட்டு இருப்பான். அதை போய் பார்க்காத. சி, அவன் ஆயிலாம் பெல்வாடா. மனுஷன் ஆயில் பேலாமல் பிறகு பீயா பெலுவியான். 2மே ஒன்று தான். உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, எனக்கு இருக்குது. உங்களுக்கு அது கூட இல்லை. சாரி, பிறகு அவன் சாணியா பெலுவியான். அதுவும் ஒரே தான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொல்லாதீங்க, உங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னு தெரியுது. சரிங்க, அதுக்குள்ளே நம்ம அந்த கேட்டை உடச்சி சரிங்க, அதுக்குள்ளே நம்ம கேட்டை உடச்சிடுவோம். ஆன்லைனில் இருக்கியா? ஆமாம். அடுத்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வெளியே தான் பொரோட்டா கடை, போனஸ் கடை தான் போட்டு வச்சுருக்கேன். சிக்கன் நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணிட்டேன். அது என் வீட்டில் ஒரு மனுஷன் இருந்தேன்னா அவனை போட்டு தள்ளி சிக்கன் நூடுல்ஸ் பண்ணிட்டேன். இந்த மனுஷனை போட்டு தள்ளி பொரோட்டாவும் செட்டிநாடும் பண்ணி வைக்கிறேன். உன் மகளை கூட்டிட்டு வா, நான் தரேன். ஓகேவா? நான் ரெடியாக இருக்கேன். சரிங்க, இங்கே 2 பேர் சிக்னலையும் நான் கட் பண்ணிட்டேன். என்னன்னா பிடிக்கி விட்டுட்டேன் சிக்னல் தவிர. இப்போ நம்ம ஜாலியாக பேசலாம். ஏன்னா தப்பிச்சு போகிற வரைக்கும் இது இருக்கும். இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு கார்க்கு எங்கே போட்டேன்? நானா? நீ வட கீழே வா, அப்பட்டா நான் மேலே வருவேன். ஒழுங்கா வேலை வரியா இல்லையா? நான் மேலே வர 4 நாள் ஆயிரும். நீ 4 நாள் செத்து போயிடுவடா. பைத்தியம் மாதிரி பேசக்கூடாது. நான் கார் எஸ்கேப் பண்ண போகிறேன். போயிட்டு வரேன். பாய் பாய். கார் ரிப்பேரில் கிடக்குடா. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். போயிட்டு வரேன். சரிங்க. சரி, இன்னும் கிளவி வரல. கிளவி வந்துருன்னு நினைக்கிறேன். கிளவி வந்துருச்சுங்க. என்னடா சத்தம்? ரூம்குள்ளே போ, அப்பட்டா நான் எஸ்கேப் ஆக முடியும். நாட்டுக்கிழவி குருமா. கிராண்ட்பா வெளியே கடை போட்டிருக்காரு. அதில் உனக்கு பார்சல் ரெடியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கிராண்ட்பாவை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன்டா. அதுக்காக நீ ரெடியாரே. உடனே நான் சாப்பிடணும். சரிங்க, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். என்னடா கிராம்பா? ஹலோ, நான் தான் கிராண்ட்பா பேசுகிறேன். 1 மணி நேரம் சிக்னல் கட் பண்ணிட்டேன்டா. கட் பண்ணிட்டேன். நிலியா, சொல்கிறத மட்டும் கேளு. நீ யாரு மனுஷனா? சரிங்க, நம்ம டக்குன்னு ஓடிடலாம். ஃபோனெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். அப்படியே இதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு இருங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீ எடுப்போம். கீழே போடு. என்னடா கிராம்பா? போயிட்டான்டா. போயிடாமா? கிராண்ட் வீட்டில் தப்பிச்சிட்டேன். அது உங்கள்
பண்ணுறான் கிளவி. நானா எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன், போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். ஓகே கைஸ், பாய் பாய்.